கேசவாரி கிருபாபாத்திரம் தேசமாதி குணார்ணவம் ஸ்ரீஷடாரி யதீசானாம் தேசிகேந்திரமஹம் பஜே. அனைவருக்கும் நமஸ்காரம். வருகின்ற மாசி மாதம் 16ஆம் தேதி 28/2/2026 சனிக்கிழமை மற்றும் மாசி மாதம் 17ஆம் தேதி 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்களில் மதுரை வேத ஆகம வைத்திய மகாசபையின் சார்பாக மதுரை தெப்பக்குளம் அருகே உள்ள ஸ்ரீ நாயகி மந்திரில் லோகக்ஷேமத்திற்காக ஷட்கிரக சாந்தி வைபவமானது ஸ்ரீ ஸ்ரீனிவாச வைபவத்தை கொண்டு ஸ்ரீ மகா சுதர்சன ஹோமம், ஸ்ரீ ருத்ர ஹோமம், நவகிரக சாந்தி ஹோமம் நடைபெற உள்ளது. இந்த வைபவத்திலே முதலாம் திருநாள் நிகழ்ச்சியாக 28/2/2026 சனிக்கிழமை அன்று காலை 6:30 மணி முதல் சுப்பிரபாத சேவையுடன் ஆரம்பமாகி பகவத் அனுக்ஞை, ஆராதனம், சோமாலா சேவை, திருப்பாவை பாசரங்கள் சேவை, ஸ்ரீ ஸ்ரீனிவாச சகசிரநாமார்ச்சனை முதலென நடைபெற்று சாற்றுமுறையுடன் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணி முதல் ஸ்ரீ ருத்ர ஹோமம், ஷடாட்சர சுப்பிரமணிய ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், நவகிரக சாந்தி ஹோமம் முதலானவை நடைபெறுவதற்காக கலச ஆராதனமும் ஜப பாராயணத்துடன் நமக சமக பாராயணங்களுடன் ஆரம்பமாகி ஹோமங்கள் நடைபெற்று பகல் 12 மணி அளவிலே மகா பூர்ணாகுதியும் நடைபெற்று ஆராதனம் கண்டருளி பகல் 1 மணி அளவில் பிரசாதங்கள் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி அளவிலே ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாம பாராயணம், பகவத் ஆராதனம், நாம சங்கீர்த்தனம் தொடர்ந்து பகவானுக்கு ஆராதனம் கண்டருளி சாற்றுமுறையும் பிரசாதம் வழங்குதலும் நடைபெற்றும் மாலை 7 மணி அளவிலே 75 வயதுக்கு மேற்பட்ட அர்ச்சக, வைதீக, வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு கௌரவிக்கும் முகமாக புரோகிதம் டி.என். விஸ்வம் ஐயங்கார் அவர்களுக்கும், புரோகிதம் ஸ்ரீ பி.என். விஸ்வநாதன் ஐயங்கார் அவர்களுக்கும், புரோகிதம் ஸ்ரீ பி.என். பார்த்தசாரதி ஐயங்கார் அவர்களுக்கும், புரோகிதம் ஸ்ரீ பி.ஆர். தாமோதர ஐயங்கார் அவர்களுக்கும், அர்ச்சகர் ஸ்ரீ ஆர். மதுசூதன பட்டர் அவர்களுக்கும் பஞ்சாங்க கணனமும் புரோகிதம் ஜோதிஷம் வைபவங்களுடன் கூடிய புரோகிதம் ஸ்ரீ பி.கே. மாதவராமையங்கார் அவர்களுக்கும், வேதாத்தியனம் சென்று செய்கின்ற புரோகிதம் ஸ்ரீ கே.எம். ராஜேந்திரன் ஐயங்கார் அவர்களுக்கும், மேலும் புரோகிதம் பி.வி. சேதுராம் ஐயங்கார் அவர்களுக்கும், திரு வேங்கடற்கடியான் ஸ்ரீ ஏ.ஆர். மோகன்ராம பட்டர் அலங்கார சக்கரவர்த்தி ஆகம சிற்ப வல்லுநர் கும்பகோணம் அவர்களுக்கும், மேலும் சமஸ்கிருதத்திலே முனைவர் பட்டம் பெற்ற ஸ்ரீ பி.பி. சுதர்சன் அவர்களுக்கும், உதவி பேராசிரியர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரை அவர்களுக்கும் வாழ்நாள் சாதனையாளர்களுக்காக கௌரவிக்கும் முகமாக வைபவம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து திருமலை தர்மகிரி பாடசாலையில் படித்து வேத ஆகம பிரபந்த மாணவர்களை கௌரவிக்கும் வைபவங்கள் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் 2ஆம் திருநாள் நிகழ்ச்சியாக 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணி அளவிலே சுப்பிரபாதம், பகவத் ஆராதனம், பூமாலா சேவை, திருப்பாவை சேவை, சகசிரநாமார்ச்சனை, சாற்றுமுறை முதலென நடைபெற்று அதனைத் தொடர்ந்து காலை 8 மணி அளவிலே ஸ்ரீ மகா சுதர்சன ஹோமம், ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய ஹோமம், நவகிரக சாந்தி ஹோமம் செய்வதற்காக கலச ஆராதனமும் ஜபமும் வேத பாராயணங்களும் நடைபெற்றும் பகல் 12 மணி அளவிலே மகா பூர்ணாகுதியும் நடைபெற்று ஆராதனம் கண்டருளி
பகல் 1 மணி அளவிலே பிரசாதம் வழங்குதல் நடைபெறவுள்ளது. இந்த ஸ்ரீனிவாச வைபவத்திற்காக மாலை 6 மணி முதல் 8 மணிக்குள்ளாக ஸ்ரீ ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் நடைபெற்றும் சாற்றுமுறையும் மங்கள ஆராத்தியும் பிரசாதம் வழங்குதலும் மிக சிறப்பாக நடைபெறவுள்ளது. இந்த மகத்தான வைபவத்திலே திருமலை திருப்பதியில் சேவை சாதிக்கும் மூலவர், உற்சவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச வேங்கடேச பெருமாள் விசேஷ அலங்காரங்களும் மற்றும் விசேஷ வைபவங்களும் இங்கே நடைபெறவுள்ளது. அவ்வமயம் இந்த மகா சங்கல்பத்திலே, ஹோம சங்கல்பத்திலே கலந்து கொள்ள விருப்பமுள்ள தம்பதியர்கள் ஒரு நாள் ஹோமத்திற்காக தம்பதியருக்கு ஓர் தட்சிணையாக 1501 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹோமத்தில் ஹோம சங்கல்பத்தில் அமர விருப்பமுள்ள தம்பதியினர்கள் 26/2/2026க்குள் முன்பதிவு செய்து கொள்ள பணித்துள்ளனர். மேலும் ஹோம சங்கல்பத்தில் அமர்பவர்கள் காலை 9 மணிக்குள்ளாக நாயகி மந்திருக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஷட்கிரக சாந்தியானது ஹோமத்தினால் செய்கின்றதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன் சுபகாரியங்கள் நடைபெறும், நோய்கள் விலகும், குடும்ப ஒற்றுமை நிகழும், திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எதிரி தொல்லைகள் விலகும், கல்வியில் மேம்பட முடியும், பதவி உயர்வு ஏற்படும், நினைத்த காரியங்கள் இறைவன் அருளால் நடைபெறும் ஆகிய வைபவங்களாம் இந்த ஷட்கிரக சாந்தி ஹோமத்தினால் ஏற்படும் நன்மைகளாகும். மேலும் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 6/3/2026 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனி பெயர்ச்சி வைபவமும் இதிலே ஒரு அங்கமாக விளங்கும். ஷட்கிரக சாந்திக்கு நலம் பெறும் ராசிகளாக மிதுனம், கடகம், துலாம் ஆகிய ராசிகள் நலம் பெறும் ராசிகளாக உள்ளது. நலம் பெற வேண்டிய ராசிகளாக மேஷம், ரிஷபம், கன்னி, விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிகள் நலம் பெற வேண்டிய ராசிகளாக உள்ளது. மேலும் ஹோம சங்கல்பத்தில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டிய ராசிகள் மகரம், கும்பம், மீனம், சிம்மம் ஆகிய 4 ராசிகள் ஹோம சங்கல்பத்தில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டிய ராசிகளாக உள்ளது. ஆகையால் அனைத்து பக்தர்களும் இந்த வைபவத்திலே கலந்து கொண்டு பகவத் பிரசாரம் அனுகிரகம் பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பு: மேற்படி வைபவத்திற்கு வேண்டிய அலங்கார மாலைகள், அலங்கார வஸ்திரங்கள், பூஜை பொருட்கள், பிரசாதம், பிராமண போஜனம் போன்றவற்றிற்காக நிதி உதவி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் ஸ்ரீ வேத ஆகம வைத்திய மகாசபை, மதுரை. தகவல் தொடர்புக்கு 9443138072 91505 09361 9942231189. மற்றமுறை கூறுகிறேன். தகவல் தொடர்புக்கு 944313 98072 91505 09361 மற்றும் ஒரு எண் 9942231189. வேத ஆகம வைத்திய மகாசபையின் இந்த ஷட்கிரக சாந்தி வைபவத்திற்காக ஸ்ரீ ஸ்ரீனிவாச வைபவமும், லோகக்ஷேமத்திற்காக நடைபெறவுள்ள ஸ்ரீ மகா சுதர்சன ஹோமம், ஸ்ரீ ருத்ரஹோமம், நவகிரக சாந்தி ஹோமம் இந்த வைபவத்திலே அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு பகவத் அனுகிரகம் பெற்றியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ ஸ்ரீனிவாச வைபவம் ஷட்கிரக சாந்தி நடைபெறும் இடத்திற்கு வருகை தர விருப்பமுள்ள பக்தர்கள்
அன்பர்கள், தம்பதிகள் மதுரை தெப்பக்குளத்திற்கு மேற்கே உள்ள தியாகராஜா காலேஜிலிருந்து அனுப்பனடி செல்லும் சாலையிலே ஸ்ரீ முக்தீஸ்வரர் கோயிலுக்கு முன்னமேயே ஸ்ரீ நாயகி மந்திர் உள்ளது. அங்கு பக்தர்கள் யாவரும் திரளாக வருகை தந்து ஷட்கிரக சாந்தியும் ஸ்ரீனிவாச வைபவத்தையும் கண்டுகளித்து எம்பெருமான் அனுகிரகம் பெற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் வருக, எம்பெருமான் திருவருள் பெறுக என்று அன்புடன் அழைக்கின்றோம். நமஸ்காரம்.